எத்தனை முறை ருத்ரா தம்பி உன்னை விரும்புறேன்னு சொல்லியிருக்காரு. உன் மனசுல காதல இருந்து நீ அவரை ஏத்துக்காம எல்லா தப்பும் உன்னோடதுதான். இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அக்கா நான் ரோஹித்துக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்க்கா. நான் ரோஹித்தை ஒரு பக்கம் பார்க்கணும், அவருக்கு செஞ்சு கொடுத்திருக்கிற ப்ராமிஸையும் காப்பாத்தணும். ஒரு பக்கம் இவர் என்ன விரும்புறதா சொல்றாரு, அப்புறம் இன்னொரு பக்கம் ஒருத்தர் என்ன விட்டுட்டே போயிட்டாரு. கொஞ்ச நேரம் அவரால் இருக்க முடியாதா? இருந்து என்ன பண்றது? இங்க இருந்து என்ன பண்றது சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆகுறத அவர் பார்க்கணுமா? அவர் கஷ்டப்படணுமா? அவர் ஆசைப்பட்ட பொண்ணை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறத அவர் பார்க்கணுங்கிற அப்படிதானே? முடியலதான் காணா. முயற்சி பண்ணி பார்த்திருக்கலாம்ல. அவர் அவர் கொஞ்சம் போராடி இருக்கலாம்ல. எனக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக. மயூரா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல மயூரா. நீ நினைச்சினா கண்டிப்பா முடியும். என்ன போராட சொல்றீங்களாக்கா? என்கிட்ட ஒருத்தர் சொல்லாம போனாரே, அவருக்காக போராட சொல்றீங்களா? அது நல்லவா இருக்கும்? ஒரு தடவை கூட அவர் என்ன நினைச்சு பார்க்காம போயிட்டாருக்கா. சில சமயம் நான் நினைப்பேன்க்கா, ருத்ராக்கு தன்னை பத்தி மட்டும்தான் கவலை, வேற யார பத்தியும் கவலைப்பட மாட்டாருன்னு நினைப்பேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ருத்ரா என்னை விட்டு போயிட்டாரு, திரும்பி வரவே மாட்டாரக்கா. என்ன மன்னிச்சிடு பாரு, நான் தோத்து போயிட்டேன். நீ என்ன சொன்னியோ அதைத்தான் நான் செஞ்சேன். என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொன்ன. அவ மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு நான் புரிய வச்சேன். ஆனா அவ ரோஹித்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. நான் தோத்து போயிட்டேன் பாரு, தோத்து போயிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இன்னைக்கு எனக்கு கல்யாணம், ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இமெயில் செக் பண்றேன். உங்களுக்கு வேற வேலை இல்லையா? பார்த்துட்டு தான் இருக்கேன். 100 மெயில்ஸுக்கு மேல வந்திருக்கு. லோடாக டைம் ஆகும்ல. எங்க இன்டர்நெட் வேற ஸ்லோவா இருக்கு. வெயிட், ஒரு வேலை பண்ண, நீ போனை வை, நான் படிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். எங்க கிளைமேட்டே ரொம்ப மோசமா இருக்கு. இப்போதான் அவ்வளவு வெயில் அடிச்சது. மயரா, என்னாச்சு? நான் உன்னை காதலிக்கிற மயூரா. ஐ லவ் யூ. நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? நான் இல்லாம நீ வாழ முடியுமா? நீ கண்ணாடியை பார்க்கும்போது என் முகம் உனக்கு தெரியலையா? எங்க இருந்தோ மறைஞ்சிருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு தோணவே இல்லையா?
மைரா, இங்க என்னதான் நடக்குது? லுக் ரோஹித், நான் இப்ப சொல்ல போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்கிட்ட சொல்றது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை உன்கிட்ட நேர்ல பார்த்து சொல்லிருக்கணும். இந்த விஷயத்த நான் வீடியோ மெயில சொல்லிருக்கவே கூடாது. இங்க பாரு ரோஹித், நான் சொல்ற விதம் சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல சரின்னு தோணுச்சு, அத உடனே சொல்லிட்டேன். ஹானஸ்ட்லி ரோஹித், ஐ மீன் லவ். ஆனா ரோஹித், நான் லவ் பண்ற பர்சன் அது நீ கிடையாது. அவர் அன்எக்ஸ்பெக்டடா வாழ்க்கையில நுழைஞ்சிட்டாரு. அதை நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அண்ட் ஐ நோ ரோஹித், நான் என் வாழ்க்கை முழுக்க அவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்காக ஐ எம் ரியலி சாரி ரோஹித். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னை இப்படி பிடிச்சிட்டு உட்காராதீங்க மேஜர் சார். நீங்க திரும்பவும் உங்க காதலை தேடணும். அந்த காதல் மயூரா தான் மேஜர் சார். மேஜர் சார், நான் அதிர்ஷ்டத்தோட மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்குள்ள குங்குமத்தை யார் வச்சு விட்டா? நீங்க அவளை விரும்புறீங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே தடுக்க நினைக்காதீங்க. நீங்க திரும்பவும் காதலிங்க. துருவா கிட்ட நெருங்கி பழகுனா உங்ககிட்டயும் நெருங்கி பழகுனா ஏன் காதலிச்சான்னு கேளுங்க. நான் உங்களோட கடந்த காலம் மேஜர் சார். மயூரா தான் உங்களோட நிகழ்காலம். அவளை சொந்தமாக்கிக்கங்க. நீங்க என்ன போக விடுங்க. துருவா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும். சத்தியத்தை மீற மாட்டீங்கல்ல. நான் இதை பண்ணிதான் ஆகணும். பாருவுக்காக. பாருவுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். துரு, கயல், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுராஜ் அங்க குழந்தைய வச்சுட்டு தனியா கஷ்டப்பட்டு இருக்கால, ரெண்டு பேரும் போய் பாத்துக்கோங்க. போங்க. மைதிலி, அத்தை, நீ போய் பூஜை தட்டை கொஞ்சம் கொண்டு வாமா. சரிங்க அத்தை, கொண்டு வரேன். மைரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? வா. மாப்பிள்ளை எங்க ஆளைய காணோம்? அவரு முகூர்த்தத்துக்கு முன்னாடி வந்துருவாருல்ல? ஒருத்தங்களை புரிஞ்சுக்க 20 வருஷம் தேவை கிடையாது. வெறும் 20 நிமிஷம் மட்டுமே போதும்.